உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றும் இல்லை. இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். பாரதியின் வரிகளை வணங்கி எழுதுகோளும் எழுத்தும் தெய்வம் என்பதை உங்களுக்கு இன்னொரு முறை பாரதியின் குரல் வழியாக சொல்லி அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை, ஓய்வு நாளை ஒரு புத்தகத்துக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு எழுத்தாளனை கொண்டாடவும் ஒப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்வோடு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ் சமூகம் இதைத்தான் செய்ய வேண்டும். நம்முடனே இருக்கும் எழுத்தாளர்களை, கலைஞர்களை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அதன் மூலமாகத்தான் சமூகம் இன்னும் வளம் பெறும். KM சண்முகம் ஐயா அவர்களின் தீர்வு என்னும் முதல் சிறுகதை தொகுப்பின் வெளியீட்டு விழா இன்று. சண்முகம் ஐயா எத்துணை அன்பானவர், பண்பானவர் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மேடை, இந்த நாள், இந்த நேரம் போதவே போதாது. அவர் அவ்வளவு இனிமையானவர். அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் பதவிக்கும் சற்றும் பொருத்தமில்லாத ஒரு குழந்தையை போல மனமும், சிறுவனை போல உற்சாகமும், அதை விடவும் அதிகமாக பணிவும் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். ஆக கொடுக்கப்பட்ட என்னுடைய 10 நிமிடத்தில் நான் அவரை பற்றி பேசப் போவதில்லை. தீர்வு சிறுகதை தொகுப்பு இன்றைக்கு வெளியிடுகிறோம். அந்த சிறுகதை தொகுப்பை பற்றி பேசலாம். வாமனன் ஐயா, சிற்பி ஐயா மற்றும் இன்னும் அத்துணை சிறப்பு விருந்தினர்களும் தீர்வு சிறுகதை தொகுப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள். மொத்தம் 14 கதைகளை கொண்ட ஒரு அற்புதமான சிறுகதை தொகுப்பு. ஒரு நீரோட்டத்தை போல ஒரு 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 மிகப்பெரிய சலனத்தை உண்டாக்காமல் மிக மிக அழகாக ஒரு மொழி, அந்த மொழி சண்முகம் ஐயா பேசுகின்ற மொழி, நம் எல்லோரிடமும் எப்படி பேசுவாரோ அப்படி ஒரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பு. அதை பற்றி அந்த 14 கதைகளில் குறைந்தபட்சம் 4 கதைகளை நான் பேச வேண்டும். குறைந்தபட்சம் 4 கதைகள் மிகச்சிறந்த கதைகளாக வந்திருக்கின்றன. எல்லாரும் அதை பற்றி பேசிவிட்டார்கள். தீர்வு, தேவதை, ஈரம் என்று சிறுகதைகள், மிகச்சிறந்த சிறுகதைகள். அதை பற்றி பேசினாலும் இந்த 10 நிமிடம் போதாது. வேறு எதை பேசுவது? இந்த சிறுகதை தொகுப்புக்கு வெளியே ஒரு சிறுகதையை அவர் எழுதியிருக்கிறார். அதாவது அவருடைய சமீபத்திய இருப்பு. ஒரு எழுத்தாளன் என்பவன் நேற்றைக்கானவன் அல்ல, நாளைக்கானவன் மட்டுமல்ல, இன்றைக்கு அவன் என்னவாக இருக்கிறான், இன்றைக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு அவருடைய சாதனையை பற்றி பேசுவது என்பது வேறு. 100 ஆண்டு காலம், 1000 ஆண்டு காலம் பாரதியை பேசிக்கொண்டே இருப்போம். வாசகர்கள் நம்மளுடைய கடமை அது. இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் நேற்றைக்கு எழுதியதை விட இன்றைக்கு என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பேச வேண்டும், மதிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அப்படி ஒரு சிறுகதையை நான் இங்கு உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறேன். அது இங்கு கூட அந்த சிறுகதை உங்கள் வாசிப்புக்கு காத்திருக்கிறது. கொலுசு அப்படிங்கிற ஒரு இதழ் 6 ஆண்டு காலம் மின்னிதழாக இருந்து இப்பொழுது அச்சு இதழாக முதலாக சிற்பி ஐயாவுடைய சிறப்பிதழாக வந்திருக்கிறது, முன்னால் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். அதில் மிக அற்புதமான ஒரு சிறுகதையை சண்முகம் ஐயா எழுதியிருக்கிறார். அதை படித்துவிட்டு உடனே இரவில் நான் பேசினேன் ஐயாவிடம். நீங்கள் தீர்வு சிறுகதை தொகுப்பில் எழுதியிருக்கும் கதைகளை எல்லாம் விடவும் இந்த சிறுகதை மிகவும் முக்கியமானது, மிகவும் அன்பானது, மிகவும் அழகானது என்று சொன்னேன். வெள்ளைச்சாமி என்ற ஒரு கதை. வெள்ளைச்சாமி என்கிற ஒரு மனிதனை, தனி மனிதனை பற்றிய கதை. வெள்ளைச்சாமி, அந்த மனிதனை நாம் வாசித்து விட்டால் அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, நம்மோடு காலாகாலத்துக்கும் யாரோ ஒருவராக, உறவாக, நட்பாக தொடர்ந்து நம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பர், மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு கதையே, அந்த கதையில் இருக்கக்கூடிய சில சொற்களை மட்டும் நான் சொல்லணும். வெள்ளைச்சாமி அப்படிங்கிறவர் ஒரு ஒண்டிக்கட்டை அப்படின்னு சண்முகம் ஐயா சொல்கிறார். அவருக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஆனா இந்த உலகம் முழுக்க அவர் உறவாக பார்க்கிறார், நட்பாக பார்க்கிறார். அன்பின் நிமித்தமாக யார் வீட்டுக்கு வேணாலும் கிளம்பி போயிடுவார். அவருக்குன்னு சொந்தமா வீடு இல்லை. ஒரு வாரம் எங்கேயாவது போய் தங்கி இருந்து அவங்களுக்கு நல்லா வேணுங்கிறத சமைச்சு கொடுத்துட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு கிளம்புவாரு. அவர் எங்க போறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அடுத்து ஒரு உறவினருக்கோ நண்பர் வீட்டுக்கோ போவார். ஒரு வாரம் அங்க இருப்பார். அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா, வேற ஏதாவது கறி குழம்பு பிடிக்குமா, எல்லாம் சமைச்சு கொடுப்பார். கொடுத்துட்டு அவர்களை வயிறார சாப்பிட வச்சுட்டு மனமாற அவங்களை வாழ்த்திட்டு வேற வீட்டுக்கு கிளம்புவார் அல்லது வேறு இடத்துக்கு போயிடுவார். இப்படி ஒரு நாடோடியாக இருக்கும் வெள்ளைச்சாமிக்குள் இருந்த அவருடைய வாழ்வியல் அனுபவங்களை முழு கதையும் சொல்லிட்டு வாசிக்கிறதுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஆனா இந்த வெள்ளைச்சாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல 1970, 80, 90களில் நாம் சந்தித்த மனிதர்களை அப்படியே அப்பட்டமா ஒரு புகைப்படத்தை போல, காட்சியை போல நம்ம முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிறுகதை. அந்த கதையினுடைய ஓட்டமே அப்படிதான் இருக்கும்.
ஒரு முதல்ல ஒரு ஒரு குடும்பத்துக்கு போறார் வெள்ளைச்சாமி, அடுத்து ஒரு குடும்பத்துக்கு போறார், மூன்றாவது ஒரு மடத்துக்கு போகிறார், நான்காவது அவர் என்ன ஆனார். அதுதான் அந்த கதை. அவரை பற்றி அவர் இப்படி இவ்வளவு அன்பானவரா இருக்கார், எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்கிறார். அப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னா, இல்லை அப்படின்னு ஏங்குறதுக்கும் வருந்துறதுக்கும் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு எழுத்தாளர் கதையை முடிக்கிறார். யாரும் இருக்கும் வரைக்கும் நமக்கு அவர்களுடைய அருமை தெரிவதே இல்லை. இல்லாத போது அவர்களை நாம் என்ன செய்கிறோம், என்னவாக பார்க்கிறோம் அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத மறைமுகமா உணர்த்தக்கூடிய ஒரு சிறுகதை. தீர்வு சிறுகதை தொகுப்பை நாம் நிச்சயமா வாசிக்கணும். ஏன்னா தமிழ் சிறுகதை பரப்புல கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண்டுகள் கடந்து விட்டோம் சிறுகதைகளை வாசிக்கவும் எழுதவும் தொடர்ந்து. இன்றைக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிற சிறுகதைக்கு சண்முகம் ஐயாவுடைய சிறுகதைகள் எங்க இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு வாழ்வியல் அனுபவம் இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் நிறைய கதைகள் இருக்கின்றன. நாம் எல்லாரும் ஒரு மனிதர்களையாவது வாழ்க்கையில சந்திச்சிருப்போம், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தையாவது கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். அது போக நமக்கு 1000 நிபந்தனையற்ற நிபந்தனைகளுடன் கூடிய அனுபவங்கள் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே கதைகள் தான். ஆக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 100 கதைகள் இருக்குது. அதை எழுதுகின்றவர்கள் எழுத்தாளர்கள் ஆகிறார்கள், சொல்கின்றவர்கள் கதை சொல்லி ஆகின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம அமைதியா இருந்துடுறோம், அல்லது எப்போது வயசானதுக்கு அப்புறம் அசை போட்டு பார்த்தபடி நம்ம இத்தனை மனிதர்களை சந்திச்சிருக்கிறோம், அவர்கள் இத்தனை மாதிரியான மேன்மையானவர்கள் அழுக்கானவர்கள் அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டோ அல்லது யோசிச்சுக்கிட்டோ கடந்துடுறோம். எழுத்தாளர்கள் அந்த மனிதர்களை இந்த காலத்தின் சாட்சியாக பதிவு செய்கிறார்கள். அப்படி வெள்ளைச்சாமியை, தீர்வில் இருக்கக்கூடிய பல்வேறு நாயகர்களை பதிவு செய்திருக்கும் KM சண்முகம் ஐயா அவர்கள் நாம இன்னும் பல்லாயிரம் சிறுகதைகள் அவர் எழுதணும். 1, 2 அல்ல, 100 அல்ல, ஆயிரக்கணக்கான சிறுகதைகள் அவர் நமக்கு எழுதணும். ஏன்னா அவருக்குள்ள அத்தனை அனுபவம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது. அவர் நம்ம கிட்ட பேசுவார் இல்லையா, அந்த மொழி, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய மொழி அவ்வளவு அன்பான ஒரு மொழி. இப்படி ஒரு சிறுகதை தொகுப்பு விழாவில் ஒரே ஒரு சிறுகதையை நான் பேசியிருக்கிறேன். உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது சில இருக்கின்றன. நான் கடவுள்களை அல்ல, கடவுள்களை விடவும் மனிதர்களை அதிகம் நம்புபவன், அதை விடவும் அதிகம் இயற்கையை நம்புகிறவன். ஆகவே என் அன்புக்கினிய சக மனிதர்களே, உங்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை ஒன்றுதான். இப்படிப்பட்ட பண்பாளரை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாசகரை, அழகான எழுத்தாளரை நாம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காந்தி சொன்னார் இல்லையா, பாரதிய நாம் இவரை கவனமா பார்த்துக்கணும்னு. அப்படி நான் உங்களிடம் சொல்றேன், இவ்வளவு அன்பான ஒரு அழகான எழுத்தாளரை நாம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன? அவரை வாசிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு நாம் உரையாட வேண்டும். அதற்கு இருக்கும் ஒரு சிறந்த வழி, அவருடைய புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். அன்பு கூர்ந்து அனைவரும் அவருடைய புத்தகத்தை வாங்கி வாசித்துவிட்டு அந்த கதைகளை பற்றி நாம் அவரோடு உரையாட வேண்டும் என்பது நான் உங்களுக்கு வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை. நானும் அதைத்தான் செய்ய போகிறேன். எனக்கு ஐயா இந்த கதைகளை ஏற்கனவே கொடுத்துட்டார். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்னாலே இந்த கதைகளை நான் வாசித்து விட்டேன், ஒரு கொலுசு ஆசிரியராக. அப்புறம் என்னிடம் தனியாகவே கொடுத்தார் அந்த கதைகள், அப்பெல்லாம் வாசிச்சுட்டேன். புத்தகமா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பேசுறதுக்காகவும் சில கதைகளை வாசித்து விட்டேன். இதையும் தாண்டி இன்னைக்கு நான் காசு கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு தான் போக போறேன். அது அவருக்கு நான் செய்யும் மரியாதை. அப்படி நீங்கள் அவருடைய புத்தகத்தை வாங்கி வாசிச்சுட்டு அந்த கதைகளை பத்தி அவர்கிட்ட பேசுங்க. அதுதான் ஒரு எழுத்தாளருக்கு நாம் அவர் வாழும் காலத்துல செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். அதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இயற்கையிடம் நான் கேட்டுக்கொள்ள ஒன்று இருக்கிறது. இவ்வளவு கதைகளை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை இன்னும் பல்லாயிரம் கதைகள் எழுத, மிக நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்துடன் அவரை இயற்கை இன்னும் பலகாலம் நம்மோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயற்கையிடையும் வேண்டிக் கொண்டு உங்களிடமும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.